இன்றிலிருந்து நீங்கள் ஒவ்வொன்றையும் நேசிப்பவராக இருங்கள். உங்கள் உடலை வெதுவெதுப்பாக்கும் சூரியனை நேசியுங்கள். உங்கள் மனதை சாந்தப்படுத்தும் மழையையும் நீங்கள் விரும்புங்கள். உங்களுக்கு வழிகாட்டும் ஒளியும் உங்களுக்கு உகந்ததே. ஆனால் இருட்டும் உங்களுக்கு பிடிக்கும். ஏனென்றால் அப்போதுதானே நீங்கள் மின்னும் நட்சத்திரங்களை காண முடியும். மகிழ்ச்சி உங்கள் மனதை விசாலப்படுத்துமானால் சோகம் உங்கள் ஆத்மாவை உணரச் செய்கிறது. வெற்றிகள் உங்களுக்கு உரியவை, தோல்விகள் உங்களுக்கு சவால். நீங்கள் எப்படி பேசப் போகிறீர்கள்? நீங்கள் உங்கள் எதிரிகளையும் புகழ்ச்சியினால் நண்பர்களாக்கிக் கொள்ளுங்கள். நண்பர்கள் உங்கள் சகோதரராவர். பாராட்டுகளுக்கு காரணங்களை தேடியபடி இருங்கள். வீண் வம்புக்காக அலையாதீர். நீங்கள் எவரையேனும் குறை கூற நேர்ந்தால் நாக்கை கடித்து கொள்ளுங்கள். புகழ வேண்டுமா? கூரை மீது நின்று கூவி பாராட்டுங்கள். பறவைகளும் காற்றும் கடலும் இயற்கையின் அழகுகளும் தன்னை படைத்தவனின் புகழை பாடியபடி இல்லை? அதே குரலில் நீங்களும் ஏன் கடவுளின் குழந்தைகளை பற்றி பாடக்கூடாதா? இனி இந்த இரகசியமே உங்கள் வாழ்க்கையின் போக்கை மாற்றப் போகின்றது. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பேச போகிற டாபிக் என்ன அப்படின்னு சொன்னால், அன்பால் இந்த நாளை தொடங்குங்கள். ரகசியம் திறக்கப்படும். ப்ளீஸ் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் அவர் சேனல் செவி செல்வம் தமிழ். உங்களுடைய இந்த நாள் அன்பால் நிறைந்த இனிய நாளாக நினைத்து கொள்ளுங்கள். ஏனெனில் இதுதான் மிகப்பெரிய சாதனைகளின் இரகசியம். பலம் பலவற்றை தகர்த்து அழிக்கும். ஆனால் அன்பின் கண்களுக்கு தெரியாத பலம் பல இதயத்தின் கதவுகளை திறக்கும் சக்தி வாய்ந்தது. அதில் நீங்கள் வெற்றி பெறாத வரை நீங்கள் சந்தையில் திரியும் அற்ப வியாபாரியாகத்தான் இருப்பீர்கள். நீங்கள் அன்பை உங்கள் ஆயுதமாக்கிக் கொண்டால் அதை எந்த சக்தியாலும் எதிர்க்க முடியாது. நீங்கள் சொல்லும் காரணங்கள் மறுக்கப்படலாம். உங்கள் பேச்சை நம்பாமல் போகலாம். உங்களுடைய உடைகள் அவர்களுக்கு ஏற்புடையதாக இருக்கலாம். உங்கள் முகத்தை அவர்கள் வெறுக்கலாம். உங்களுடைய பேரம் பேசும் விதம் சந்தேகத்தை கிளப்பலாம். ஆனால் அன்பு எவர் மனதையும் உருகச் செய்யும். வெயிலில் பனி உருகுவது போல். இதற்கு நீங்கள் எப்படி நடந்து கொள்ள வேண்டும்? ஒவ்வொரு மனிதனிடமும் பாராட்ட வேண்டிய குணங்கள் மறைந்து இருக்கின்றது. அதனால் நீங்கள் அவர்களை நேசிக்கும் பொழுது அவர்கள் மனதில் எழும் சந்தேகங்களையும் வெறுப்புகளையும் எடுத்தெறிந்து அன்பால் அவர்கள் இதயத்திற்கு ஓர் பாலம் அமையுங்கள். ஆவல் நிறைந்த மனிதர்கள் உங்களை புத்துணர்வு கொள்ள செய்கின்றனர். தோல்விகள் உங்களுக்கு பாடங்களை போதிக்கின்றன. அரசர்களை மதிக்கும் நீங்கள் வலிமையற்றவர்களையும் அவர்களின் புனிதத்திற்காக நேசியுங்கள்.
பணம் படைத்தவர்கள் தனிமையானவர்கள், ஏழைகளோ ஏராளம். இருவருக்குமே உங்கள் அன்பு உண்டு. சிறியவர்களை அவர்களின் நம்பிக்கைக்கும், பெரியவர்களை அவர்களின் அனுபவத்திற்கும் மதிக்க வேண்டும். அழகானவர்களின் கண்களின் சோகம் தெரியும், ஆனால் அழகற்றவர்களின் மனதின் புனிதம் புரியும். நீங்கள் மற்றவர்களின் நடவடிக்கைகளை எப்படி எதிர்கொள்ளப் போகிறீர்கள்? அன்பினால். அன்பே மனிதர்களின் இதயத்தை திறக்க வைக்கும் ஆயுதம். அதே அன்புதான் உங்களை வெறுப்பு எனும் அம்புகளிலிருந்தும், கோபம் எனும் ஈட்டியிலிருந்தும் பாதுகாக்கும் கவசமும், எதிர்ப்பையும் தைரியமிழக்கச் செய்யும் செயல்களையும் இந்த புதிய கேடயம் தடுத்து பலமிழக்கச் செய்துவிடும். இது உங்களை வியாபார சந்தையில் தனிமையிலிருந்து காக்கும், பொறுப்பை குறைத்து அமைதியை கொடுக்கும். இந்த அன்பு நாளடைவில் இன்னும் அதிக பலம் பெற்று நீங்கள் வெற்றி நடைபோட்டு கோபுரத்தின் உச்சியை அடைய காரணமாகிவிடும். நீங்கள் ஒவ்வொருவரையும் எப்படி எதிர்கொள்ளப் போகிறீர்கள்? ஒரே வழிதான். நீங்கள் உங்கள் மனதில் சொல்லிக்கொள்ளப் போவது, நான் உன்னை நேசிக்கிறேன் என்பதையே. உங்கள் விழிகள் அதை அவர்களுக்கு உணர்த்தும், மொழிகளில் அவை எதிரொலிக்கும், புன் சிரிப்பில் அவர்கள் புரிந்து கொள்வர். அவர்கள் அதன் பின்னர் உங்கள் பொருட்களை மறுக்க முயலுவார்கள். எல்லாவற்றுக்கும் மேலாக நீங்கள் உங்களையே மிகவும் நேசியுங்கள். நீங்கள் செய்யும் ஒவ்வொரு செயலும் உங்கள் உடம்பால், மனதால், இதயத்தால், ஆத்மாவினால் பரிசீலிக்கப்பட்டது. உங்கள் உடலின் வேட்கைக்கு முதலிடம் தராதீர்கள். அதற்கு வேண்டியது சுத்தமும் அடக்கமும். மனசை தீயவையோ வெறுப்போ தீண்டாமல் பாதுகாத்து கொள்ளுங்கள். அதற்கு தேவை அறிவும் விவேகமுமே. உங்கள் ஆத்மாவை சோர்ந்து போய் சோம்பி கிடக்க விடாதீர்கள். தியானமும் பிரார்த்தனையும் அதை உயர்த்தும். உங்கள் இதயத்தில் சின்னத்தனமோ கசப்போ இருக்கக்கூடாது. அதை அன்பால் அரவணைத்து உலகத்துக்கு உபயோகப்படுத்துங்கள். இந்த நாள் அன்பால் நிறைந்த இனிய நாள். இன்றிலிருந்து நீங்கள் மானுடத்தை காதலிக்கப் போகிறீர்கள். உங்களிடம் இருக்கும் வெறுப்பு முழுவதுமாய் சென்று அன்பு உங்களை ஆக்கிரமிக்கும். நீங்கள் இன்றிலிருந்து மனிதர்களிலே ஓர் மனிதன். உங்களுடைய வியாபாரத்தை 100 மடங்கு பெருக்கி ஒரு மிகச்சிறந்த வணிகன் என்று பெயர் வாங்க இதுதான் முதல் படி. அன்பினால் எதையும் வெல்லலாம். ஆனால் அன்பற்ற இடத்தில் உள்ள அறிவோ திறமையோ பயன்படாது. இந்த பதிவு உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும்னு நம்புகிறேன். இதேபோல் மேற்கொண்டு வேறொரு பதிவில் மீண்டும் சந்திக்கலாம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது செவி செல்வம் தமிழ். ப்ளீஸ் லைக், ஷேர் and subscribe our channel for more videos. Thank you.